ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா தேனியில் இருக்கோம். இன்றைக்கி நான் ஒரு ட்ராவல் லாக் தான் போட போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் தேனியிலேருந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு நான் போக போகிறேன். பஸ்ஸில் நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இதோ பார்த்தீங்களா, இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா தேனியில் இருக்கோம். இன்றைக்கி நான் ஒரு ட்ராவல் லாக் தான் போட போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் தேனியிலேருந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு நான் போக போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த இயர் உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப எல்லாமே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 9:37 ஆகுது. நான் தேனியிலேருந்து சென்னைக்கு பார்த்திங்கன்னா ஏசிஎல்எஸ் நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் இருக்குது. ஸோ அந்த பஸ் இப்போ ரீசெண்டாக தான் தேனியில் லான்ச் பண்ணியிருக்காங்க, தேனி டு சென்னை. ஸோ அந்த பஸ்ஸுக்குள்ள நான் டிக்கெட் போட்டிருக்கேன். ஸோ அந்த பஸ்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பஸ்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்புறம் கேபின் ரைட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக 10 மணிக்கு பஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ் இப்போ கம்பம் தாண்டிடுச்சு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம பஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஸ்ஸில் ஏறிட்டோம். ஸோ பஸ்ஸில் ஏறுறப்போ டிரைவரை நான் ரொம்பவே சூப்பராகவே வெல்கம் பண்ணார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம ஒன்ஸ் போர்டிங் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்பவே க்ளீனாக நீட்டாக இருக்குது. ஸோ இது ஆக்சுவலி இது புது பஸ்ஸு தான். ஆக்சுவலி இந்த பஸ் பார்த்தீங்க அப்படின்னா குமளியில் இருந்து தேனிக்கு வருது. ஸோ நம்ம சென்னையிலேருந்து இப்போ நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா குமளிக்கு இந்த பஸ்ஸில் போய்க்கலாம். அது மாதிரி இவங்களோட இன்னொரு பஸ்ஸு மூணாரில் இருந்துட்டு சென்னைக்கு இன்னொரு பஸ் இருக்குது. ஸோ மூணார் போகிறவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏசிஎல்எஸ் பஸ்ஸில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் போன பஸ்ஸில் எங்கேயுமே எனக்கு வாட்டர் பாட்டில் எனக்கு கொடுக்கல. நான் இந்த பஸ்ஸில் 2-3 தடவை போயிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பராக ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு. ஸோ இதில் நம்ம ப்ளக்காகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட யூஎஸ்பி கேபிள் இருந்தால் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே சூப்பராகவே ஒரு மொபைல் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இங்கே ஸ்க்ரீனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரைவேட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ ஒரு சில இதில் இந்த ஸ்க்ரீன்லாம் 2 ஸ்ப்ளிட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு ப்ரைவசி பண்ணுறதே கிடைக்காது. அப்புறம் விண்டோவுமே நல்ல ஒரு பெரிய விண்டோ, இங்கே ரொம்பவே நல்ல ஒரு பெரிய விண்டோ. ஸோ கீழே லக்கேஜ் நான் வச்சுட்டேன். அது மாதிரி இந்த இடத்துல நீங்கள் சும்மா ஒரு சின்ன பேக் ஏதாவது கேரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி வெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே உங்களுக்கு தெரியுதா, வீடியோவில் தெரியும் கண்டிப்பாக. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஏசியோட வெண்ட்டு இருக்குது. ஸோ எனக்கு டிசம்பர் மாதம்னால நல்லாவே கோல்டாக இருக்குது. அதனால் நான் ஏசி வெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே வருது காற்று, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சில பஸ்லாம் பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்கும். சில டைம் ரொம்பவுமே நம்மளுக்கு ஏசி ரொம்ப ஃபுல்லாக இருக்கிறப்ப ரொம்பவுமே ஜெல்லுன்னு இருக்கும். ஸோ அந்த டைமில் கரெக்டாக லாக் பண்ண முடியாது. இங்கே கரெக்டாகவே இருக்குது. ஆக்சுவலி இங்கே இது ரீடிங் லைட்டுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது ஒர்க் ஆகலை. ஸோ அது என்னென்னு எனக்கு தெரியலை. ஸோ அப்புறம் இந்த இடத்துல வேறு என்னெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிளாங்கெட், ஒரு நல்ல ஒரு பெட்ஷீட். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏசிஎல்எஸ் ட்ராவல்ஸ்னால் உங்களோட பிராண்டிங் போட்டே கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே
நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருக்குது. ஸோ ஒரு சில பஸ்லாம் வந்துட்டு பெட்ஷீட் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும், அதை எப்போ வாஷ் பண்ணாலும் தெரியாது. ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கு பெட்ஷீட். ஸோ அப்புறம் பில்லோ ரொம்பவே ஒரு நல்ல பில்லோ, செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த பஸ்ஸில் வந்து போயிருக்கேன், செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த பில்லோ. நல்லாவே இன்றைக்கி நம்ம தூங்கலாம். அது மாதிரி ஸ்பேஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பேஸ் உங்களுக்கு அங்கே தெரியும். அதில் ஒரு நல்ல லெக் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சைடில் வந்தும் நம்மளுக்கு வந்து நல்லாவே கேப் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், நான் வந்து இப்போ இங்கே படுத்திருக்கேன், எனக்கு வந்து இங்கேயுமே நல்ல கேப் இருக்குது. ஸோ நான் நல்லாவே கையை வச்சு என்னால் வந்து படுக்க முடியும். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அது இந்த சீட்டு வந்து நான் வந்து L7 நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் லோயர் தான் எடுத்திருக்கேன். எனக்கு இப்போ வந்து பஸ் வந்து தேனி சிட்டிக்குள்ளே தான் இப்போ வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்பீட் பிரேக்கரில் வந்து ரொம்ப ஏறி இறங்குறப்ப ரொம்ப ஒரு ஷேக் இல்லை, அதனால் வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாகவே எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அது மாதிரி இங்கே ஒரு ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஒரு சில இதில் ரொம்ப ப்ளைனாக இருக்கும், நான் அது சொல்ல விரும்பல. பட்டு இந்த பஸ் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு சீசன் டைம், நம்ம எப்போவுமே ஆம்னி பஸ்ஸில் வந்து அந்த டிக்கெட்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ கரெக்டான டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சீசனை பேஸ் பண்ணி வந்து மாறிட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூ இயர் அன்றைக்கி போகிறேன். ஸோ நியூ இயர் அன்றைக்கி எல்லாருமே வந்து சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் போகிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிக்கெட் வந்து எக்ஸ்பென்ஸ் தான். எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 2000 நியர். ஸோ இந்த ஒரு டிக்கெட் வந்து 2K. ஸோ மற்ற பஸ்லேயுமே நியர்லி 1100 1200 இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு பார்க்குறப்ப சரி நம்ம இந்த பஸ்லேயே புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் புக் பண்ணேன். ஸோ இன்னொன்று ஒரு விஷயமே என்ன அப்படின்னா வந்துட்டு நான் வந்து வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த பஸ்ஸை வந்து வீடியோ வந்து நான் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுக்காகவும் தான் இன்றைக்கி நான் வந்து டிக்கெட் போட்டேன். ஸோ நீங்களுமே வீடியோ பார்க்குற என்னோடய வியூவர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் இந்த பஸ்ஸை வந்து புக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது மாதிரி பஸ்ஸுமே ஆன் டைமுக்கு அரைவல் ஆகும். எனக்கு 10 மணிக்கு இன்றைக்கி வர வேண்டிய பஸ், பட் ஆனால் 9:55 வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே போர்டு ஆகிட்டேன். ஸோ ஒரு சில இடத்துல வந்து லேட் ஆகும். பட் இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு டைம் என்ன சொல்லுவாங்க, ஒரு அந்த பங்க்சுவல் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். நல்லா எடுத்துகிட்டு இப்படி படுத்துக்கலாம், ஜம்முன்னு படுத்துங்கலாம், செம்மையாக இருக்கும். அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அம்யூனிட்டி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பஸ்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஓகே, அதுதான் இந்த பஸ்ஸோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸே. நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு அந்த ரெஸ்ட் ரூம் வந்து நான் இப்போ இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து வந்திருக்கேன், இப்போ தான் வந்து பஸ்ஸில் ஏறினேன். ஸோ வந்து இன்னும் வந்துட்டு அவங்க வந்து தேனியில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏற்றுவாங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப வந்து நான் டிரைவரான்ட்ட வந்து சொல்லிட்டேன் நான் வீடியோ எடுக்க வருவேன் அப்படின்னு. வாங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னார். ஸ்டாஃப்ஸுமே வந்து செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த பஸ்ஸில் வந்து மேட்ருக்கு வரேன். ஸோ இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. எப்போவுமே பஸ்ஸில் போகிறப்ப வந்து ஒரு சில இடத்துல கரெக்டாக இப்போ தேனியிலேருந்து கிளம்புனா வத்தலை கொண்டு ஒரு ஸ்டாப் நிப்பாட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரவாண்டி டோல்டு. ஸோ இதுக்கு இடையில வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில சுகர் பேஷண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வந்து அடிக்கடி தேவைப்படும். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப பஸ் வந்து நம்ம போய் கேட்குறதுக்கே ஒரு மணி இருக்கும் நிப்பாட்டுங்க அப்படின்னு. ஸோ அந்த பிரச்சனைலாம் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது நம்ம பஸ்ஸில். பட் ஆனால் ஒன்லி யூரினல் தான். ரெஸ்ட் ரூம் மேலே செம்ம நீட்டாக இருக்கும். நான் போயிருக்கேன், நான் உங்களுக்கு அந்த ரெஸ்ட் ரூம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். அது மாதிரி இதுக்கப்புறம் வந்து இப்போ வத்தலை கொண்டு நிப்பாட்டாங்க அப்படின்னா அடுத்து வேறு எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து சென்னை தான். ஸோ சென்னை அப்படின்னு பார்க்குறப்ப வந்துட்டு நான் இருக்கிற ஏரியா வந்து பள்ளிக்கரணை. எனக்கு வந்து TAT சுபம் இங்கெல்லாம் வந்து டைரக்ட் பஸ் இருக்குது. ஆனால் இந்த பஸ்ஸில் வந்து என்ன ஒரே ஒரு இதுனா வந்து இது பெருங்குளத்தூர் வரைக்கும் தான் போகும். பெருங்குளத்துலேருந்து என்னென்னா பைபாஸ் ஏறி அவங்க டேரெக்டாக கோயம்பேடு போயிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு நம்ம வந்து பெருங்குளத்தூரில் இறங்கி ஸோ தென் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஓகே, நான் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே உங்கள் போர்டு எல்லாமே ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேபின் போகலாம். ஸோ நம்ம கேபின் ரைட் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டிரைவரான டைமே நம்ம வந்து இதை பற்றி நிறையா பேசலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வண்டி வந்து திண்டுக்கல் வந்துருச்சு. நான் இப்போ திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். ஆக்சுவலி திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்து இவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. அந்த லைட்டில் போர்டு இருக்குது, பட் ஆனால் தெரியலை. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆள் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் கெப்பல்லா, ஓகேவா, அந்த ஒரு பாடி தான் இது வந்து ஆக்சுவலி ஒரு லைலாண்ட் வண்டி தான். பட் லோகோ மட்டும் வந்து பென்ஸோடது இருக்குது. ஆனால் இவங்ககிட்ட வந்து பென்ஸுமே வந்து இவங்ககிட்ட இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஒரு லைலாண்ட் வண்டி தான். ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டிரைவர் அண்டு உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து செம ஃப்ரெண்ட்லி.
ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இனி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம சென்னை தான் போக போகிறோம். ஸோ போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பைபாஸில் வந்து நம்ம வந்து கேபின் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போகலாம். ஸோ ஸ்டே டியூன். ஹே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து போர்டிங் எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து வண்டி வந்து திண்டுக்கல் பைபாஸ் வந்து ஏறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இந்த பஸ்ஸில் ஒரு மெயினான ஒரு சூப்பரான ஒரு அம்யூனிட்டி இருக்குன்னு நான் சொன்னேன்ல. ஸோ நம்ம வந்து இங்கே போய் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேபின்லேயுமே போய்ட்டு கொஞ்சம் நேரம் கேபின் ரைட் போகலாம். ஓகே, ஸோ அங்கே நம்ம வந்துட்டு அங்கே கேபின் போயிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கேபின் ரைடில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பைபாஸில் நல்லாவே க்ரூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. ரொம்பவே ஜாலியானவர், நல்லா பேசுவார் அண்ணா. லைட் போட்டாங்க. ஸ்லீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 36 சீட் இருக்கும் எல்லா வண்டியிலுமே. பட் ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 35 சீட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஒரு சீட்டை தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு ரெஸ்ட் ரூமாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே வந்து இது ஒரு நல்ல ஐடியா. உண்மையிலேயே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ இந்த பஸ்ஸில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸே வந்து இதுதான், நல்லாவே இருக்குது ரெஸ்ட் ரூம். ஸோ நம்ம வெளியே போயிட்டு வந்து கேபின் ட்ரைவ் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம வண்டி வந்து திண்டுக்கல் வந்து தாண்டிடுச்சு. இப்போ மணி வந்துட்டு 12:10 ஆகுது.
ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு கேபின் வந்திருக்கோம். ஸோ நம்மளோட பைலட் அண்ணா இங்கே இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பஸ்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு அவர்கிட்ட கேட்கலாம். ஓகே, நான் கேமரா சொல்லுங்க. நான் உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜு சார். ராஜு. ஆமாம். எத்தனை வருஷம் வண்டி ஓட்டுறீங்க? நான் ஒரு 32 இயர்ஸ் சார். 25 இயர்ஸா? 32 வருஷம் வண்டி. எப்படி இருக்குண்ணா புது வண்டி? எப்படி இருக்கு வண்டியில் ஒரு பிரச்சனை? வண்டி மெயின்டைன் பண்ணால் கரெக்டான மெயின்டைன் பண்ணோம்னா கரெக்டாக கஸ்டமருக்கு வண்டி. ஓகே. இப்போ தேனிக்கு இப்போ ஏசிஎல்எஸ்ல இருந்து மொத்தம் எத்தனை வண்டி இருக்கு? தேனிக்கு மொத்தம் 3 வண்டி இருக்கு. 3 வண்டி. ஒரு வண்டிக்கு கும்பலிலேருந்து கிளம்புது, ஒரு வண்டி மூணாறுலேருந்து கிளம்புது, தேனியிலேருந்தே ஒரு வண்டி. தேனியிலேருந்து. ஆமாம். ஸோ இது இப்போ நம்ம கும்பலிலேருந்து வரணும். கும்பலிலேருந்து வரணும் வண்டி. அப்புறம் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா முதல்ல கோயம்பேட்டில் பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. நம்ம குரோம்பேட் அந்த வழி வர முடியாது. இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாற்றிட்டாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது எங்களுக்கு இந்த கிடையாது, கஸ்டமருக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிட்டிகளை அலோவ் பண்ணாங்க. அவங்க கவர்மெண்ட் மூலியமா டிராஃபிக் ஆகுறது அப்படிங்கிறதுனால அவங்களுடைய இதை மாற்றிக்கிறாங்க. இதனால இதில் நம்ம எதுவும் பேச முடியாது. பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நான் இந்த பஸ்ஸில் நான் 3வது டைம் வரேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை வந்திருக்கேன். இப்போ டைமிங்க்கு கரெக்டாக இது பண்ணியிருக்கேன். டைமிங் தான் கரெக்டாக நமக்கு மெயினாக டைமிங்கு, கஸ்டமர் ரெஸ்பான்ஸு, சர்வீஸ் இதுதான் மெயின். எல்லாமே மெயினாக கொடுத்தாகும். இப்போ வண்டி இப்போ நான் ஸ்டாப். இப்போ நம்ம நான் ஸ்டாப் 10 மணிக்கு எடுத்தனால நான் ஸ்டாப். ஸோ இப்போ இந்த ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குல்ல, அப்போ இதெல்லாம் கஸ்டமர்ஸ் எப்படி பார்க்குறாங்க? இல்லை, ரெஸ்ட் ரூம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ இந்த வயசானவங்க, கொஞ்சம் முடியாதவங்க, ரெண்டாவது அங்கே இங்கேயும் நிறுத்துறதுக்கு கொஞ்சம் டைமிங் கிடைக்காம இது ஆன் த வேலையும் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டி கொஞ்சம் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு டைமிங்குமே கரெக்டாக கீப் அப் பண்ணுவாங்க. ஆமாம், எங்கேயுமே நிப்பாட்டாத அளவுக்கு. ஓகே ஓகே. சில இடத்துல நிப்பாட்டுவோம், கொஞ்சம் டேட்டியாக இருக்கும், சில இடத்துல நல்லா இருக்கும். அதனால நம்ம அந்த இது இதில் நல்லா கிளீனாக கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா, ரொம்பவே நன்றி. நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த மார்னிங் பஸ்ஸில் வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நல்லா ஓட்டுனீங்க. நம்ம காலையில் போட்டுக்கலாம். ரைட். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேபின் முடிச்சிட்டோம். கேபின் ரைட் போயிட்டோம். ஸோ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் கேபின் ரைட் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வண்டி திருச்சி தாண்டிடுச்சு. ஸோ இப்போ டைம் இயர்லி 1:20க்கு மேலே ஆயிடுச்சு. 1:30 ஆக போகுது. ஸோ நான் இப்போ கொஞ்சம் போய் தூங்க போகிறேன். நம்ம மார்னிங் நம்ம பெருங்குளத்தூர் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த vlog கண்டினியூ பண்ணலாம். கைஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:58. ஸோ 5:58க்கு நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். ஸோ இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 to 10 மினிட்ஸில் பெருங்குளத்தூர் வந்துடும். ஸோ உண்மையிலே டைம் நல்லாவே கீப் அப் பண்ணி கூட்டியிருக்காங்க நைட்டு. ஸோ ரொம்ப சீக்கிரமாக சென்னை வந்துட்டோம். ஸோ பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஓகேண்ணா, பாய். ஆ ஸோ ஹே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் வந்துட்டோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:55 இல்லை 6 மணிக்கு கரெக்டாக பெருங்குளத்தூரில் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் பெருங்குளத்தூர்லேருந்து நான் திரும்ப நான் பள்ளிக்கரணை போகணும். ஸோ இதோட நான் அந்த ட்ராவல் லாக் நான் முடிச்சுக்கிறேன்.
ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஎல்எஸ் ட்ராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்வீஸ் சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு உள்ளே இருக்கிறப்ப தான் வந்து அவங்க சொன்னாங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் aclstravels.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா 10% ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் பஸ் இதெல்லாம் நீங்கள் புக் பண்ணுங்கள். பட் ஆனால் அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் வந்து புக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து 10% ஆஃபர் கிடைக்குது. ஸோ அந்த ஆஃபரையுமே கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.